கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிற பயம் உண்மை, உத்தமம். இதை ரெண்டு தான் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவருடைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின அவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய சித்த கிருபை. தாவீது சொன்னது போல, நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்ற வார்த்தையினுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு ஹல்லேலூயா. முதலாவது அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் we need to be thankful. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம்னா தெரியும், எத்தனை பேர் ஹல்லேலூயா கையில் பணம் இருக்கும், ஆனால் ஹெல்த் இருக்காது. நிறைய வசதி இருக்கும், டாக்டர்கிட்ட கேட்பாங்க எப்படியாவது இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. many times we think money will save us. Money, amen, doesn't have a power to save anybody. Hallelujah. But it is the hand of God that has got the power to transform, to change, to heal, to deliver any person. கர்த்தருடைய கரம் யார் மேலே இருக்குதோ, ஆமென், அவங்க ஆண்டுடைய கரம் தான் உங்களை என்னையும் குணமாக்க வல்லமையுடையது. I've heard people, pastors say, thank God that I'm not in a hospital bed. I'm in the church. I'm doing well, that God has kept me in a perfect health. Hallelujah. அதுவே பெரிய சாட்சி. ஆமென். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலத்தோடு வேலை செய்வதற்கான பலனை கொடுத்தது அந்த ஆண்டவர் தான். எத்தனை பேருக்கு இன்றைக்கி இப்போ உள்ள காலகட்டத்தில் ஹல்லேலூயா எத்தனை இளம் வாலிபர்கள், இளம் ஜனங்கள் ஹல்லேலூயா நல்ல நிலைமையில் இருக்காங்க. திடீர்னு ஒரு பேட் ரிப்போர்ட், ஒரு ஸ்கேன், whatever it is, பேட் டெஸ்ட், ஹல்லேலூயா, அப்படியே குடும்பத்தை புரட்டி போடுகிறதா நிலைமை. எத்தனையோ கொடூரமான வியாதிகள். மெடிக்கலி டாக்டர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். There are a lot of people going through that kind of things. அப்படிப்பட்டதான ஜனங்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நெருக்கடியான சூழ்நிலை போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் காப்பாற்றி வந்திருக்கிறாரே. எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக நம்ம ஆண்டவருக்கு இருக்கணும். எவ்வளவு ஹல்லேலூயா நன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நன்றி உள்ளவர்களாக அவரை ஒவ்வொரு நாளும் தேடுவதற்கு, அவருக்கு கொடுக்க வேண்டியதான நேரத்தை நம்ம கொடுப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆமென், ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவருக்காய் பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த நாளில் ஆண்டவரே, make me a blessing. That's what I pray every day. Make me a blessing to someone every day. Hallelujah. மற்றவர்கள் நம்மை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. எந்த இடத்துல, ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், கம்யூனிட்டியாக இருக்கலாம், ஹல்லேலூயா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, லார்ட் மேக் மீ, என்னை மாற்றும், எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரத்தில் நம்ம கேட்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. கடந்த 3 நாட்களாக யோசபாத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்ததான காரியங்கள் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுக்கு பெருகிற்று, அதனாலே அவன் ஆகாவோடைய சம்பந்தம் கலந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், யுத்தத்துக்கு போகிற ஆகாப் ராஜாவோட பொல்லாத ராஜாவாக இருந்தபடினால ஹீஸ் ட்ரிக்கிங் ஹிம், அவனை ஏமாற்றி நீ ராஜவஸ்திரத்தில் வா, நான் வேஷம் மாறி வருகிறேன் என்று அப்போ தான் உணர்றான். ஹல்லேலூயா. ஆபத்தை அவன் உணர்கிறான். உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் பேரில் அனுசரையாயிருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, கர்த்தர் ஞான திருஷ்டிக்காரன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 19வது அதிகாரம் 3:9 வாசிக்கிறோம். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விற்று அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நோக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்களும் இடத்தில் காணப்பட்டது உண்டு என்று சொன்னான். So because of that, God protected you, God saved you, God delivered you. ஹல்லேலூயா. நன்மையான காரியங்கள் நம்ம செய்கிறதான ஒவ்வொரு தர்ம காரியம் நன்மையான காரியம். நம்ம நினைக்கிறோம் ஏதோ சும்மா பேருக்காக நம்ம செய்கிறோம். இல்லை, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். தண்ணீரின் மீதும் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஹல்லேலூயா. whatever we sow, one day we will, hallelujah, God will help us to reap that. ஆமென். எது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அதை அறுக்க ஆண்டவர் செய்வார். ஆமென். அதே போல தான் இந்த யோசபாத்தனுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை கர்த்தர் கண்டதுனால அவன் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். ஆமென். அது நிமித்தமாக அடுத்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். யோசபாத் வீட்டுக்கு வந்திருக்கலாம், அந்த சமாதானத்தில் திரும்பி வரான். இதெல்லாம் ஆண்டவர் அவன் கூட பேசுனதுனாலே யோசபாத் எருசலேமிலே வாசமாக இருந்து திரும்ப பேர்சபா தொடங்கி எப்பிராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் ஒரு காரியத்தை செய்கிறான். அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய
கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினான். ஹல்லேலூயா. But he did not keep quiet, but he went out and did the work of God. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு பாராட்டின உபகாரத்திற்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா I will take the cup of salvation and I will follow him. I will serve him. I will walk with him. This is what hallelujah Jehoshaphat did because he saved his life. He could have been dead. அவன் கொன்றிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக அந்த நன்றி கடன் ஹல்லேலூயா வந்து எல்லா இடத்துலையும் போய் பிரயாணமாக போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினார். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவங்கள நியமித்தது மாத்திரமல்ல ஹல்லேலூயா ரொம்ப ஈஸி டு இன்ஸ்டால் பீப்புள். ஹல்லேலூயா ஆட்களை திறமை படைத்தவர்கள் தாளந்து படைத்தவங்கள ரொம்ப நிறைய நேரத்தில் நம்ம மினிஸ்ட்ரியில் சர்ச்சஸில் அழகாக டக்குன்னு தூக்கி போட்டுடுறோம். அவங்கள நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்கள பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். ஆமென். தட்ஸ் an instruction that he is carrying out. Hallelujah. நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். Amen. அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மனுஷனுடைய not because of the command of man but because of the command of God. Amen. Hallelujah. Which comes from God. Amen. அப்படின்னா என்னென்னா மனுஷனுக்கு பயப்படுறதல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்ககிட்ட இருக்கணும். மனுஷனை ப்ளீஸ் பண்ணுவதற்காக ஆமேன் இவர் போயிடுவாரோ சர்ச்சை விட்டு, இவர் போயிடுவாரையோ ஆமேன் ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு உள்ள ஒரு பயம் ஆமேன் நான் இவங்க சர்ச்சை விட்டு போயிடுவாங்களோ, கடினமாக பேசினா ஆண்டோடைய வார்த்தையை பேசினா போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவங்களையும் ப்ளீஸ் பண்ணுறது, இவங்களையும் ப்ளீஸ் பண்ணுறது. We cannot be in good books of everyone. நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தவறு இதுதான். அதில் இவங்களுக்கும் நல்லா நான் இருக்கணும், இவங்களுக்கும் நல்லா, அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. வசனத்தின்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த காரியத்தில் நம்ம இருக்க முடியாது. உலக பிரகாரமாக எஸ் யூ கேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆமென் நன்மை எதுவோ தீமை எதுவோ அதுக்கு தான் ஆமென். நன்மைக்கு ஆமென் ஹல்லேலூயா கை போகணும், தீமைக்கு ஒரு நாள் கை போகக்கூடாது. ஆமென். இவன் தவறாக நடக்கிறான், தவறாக செய்கிறான் சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா அவனை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பயம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்குறோம், நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். அந்த பயம் ஊழியர்களாகி நமக்குள்ளே, ஜனங்களாகி நமக்குள்ளே, விசுவாசிகளாகி நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். எச்சரிக்கையா பயத்தோடு பக்தியோடு கர்த்தர் பார்க்கிறார் என்கிறதான உணர்வோடு செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. There's a lot I can tell about. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவுது. ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இவரை ஏதாவது சொல்லிட்டா அவர் எனக்கு விரோதமாக எழும்பிடுவாரா? இவரோட ஃபேவர் எனக்கு தேவை, இவரோட ஃபேவரும் எனக்கு தேவை, அதனால் இவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது, இவங்களுக்கும் நல்லதாக பேசணும், இவங்களுக்கும் நல்லதாக பேசணும். நீங்கள் நிறைய பேர் அப்படி பயந்துட்டு சர்ச்சஸ்லையும் சரி, ஐ நோ சம் ஆஃப் த திங்ஸ். நீங்கள் நிறைய பேர் அப்படி பயந்துட்டுருக்கிற ஆட்கள், மனுஷனுக்கு இவன் ஏதாவது பண்ணிடுவானோ, யூ டோன்ட் நீட் டு ஃபியர் எனி மேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ மேன், எலியா சொல்கிற ஆக முன்பான் வந்து நின்றுட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். இந்த பயம்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தைரியம் இல்லை அப்படின்னா அதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை என்றைக்கு நம்ம வாழ முடியலையோ அன்றைக்கி தான் மனுஷனை குறித்து தானே பயம் நமக்கு வரும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக இந்த வசனத்திற்கு நான் நியாயமாக நடக்கணும் அப்படின்னா நான் யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் எலியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆமென். தைரியமாக போய் சொல்கிறேன். நம்ம செய்ய முடியுமா? மிகாயா. ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறான். அந்த தீர்க்கதரிசி எல்லாரும் நன்மையானதை சொன்னாங்க. ஆகாப்புக்கு நீயும் அதே மாதிரி வந்து சொல்லு சார், நீயும் அதே மாதிரி எங்கள் சர்ச்சில் வந்து பேசு. ஹல்லேலூயா. நன்மையானதே பேசு. ஹல்லேலூயா. மிகாயா சொல்கிறான், கர்த்தர் சொல்வதை மாத்திரம் சொல்வேன். ஆமென். நீங்கள் அப்படிப்பட்டதான ஆட்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நாட் காம்ப்ரமைசிங் பீப்புள். காட் கேன் நாட் யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஹல்லேலூயா. ஆமென். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள்.
இன்றைக்கி நம்ம தலைவர்கள் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஆட்களை பார்த்து, நம்ம சபார்டினேட்ஸ், நம்ம கீழே ஊழியர் செய்கிறவங்க, வேலையை செய்கிறவங்கள பார்த்து எச்சரிக்கையாக கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். அந்த பயத்தோடு நீங்கள் ஊழியம் செய்ய சர்ச்சில் என்ன செஞ்சாலும் ஹalleluya. இன்றைக்கி we need to teach our people, we need to teach our children. நம்ம பிள்ளைங்களுக்கு ஹalleluya. நம்ம நிறைய எல்லா இடத்துலையும் நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு போதிக்கிறோம் ஹalleluya. அப்பா அம்மாவுக்கு பயப்படுறதை காட்டிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் ஹalleluya. பாஸ்டர்ஸ்க்கு பயப்படுறதை காட்டிலும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. there is something hallelujah that is watching you from above hallelujah. இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டர்ஸுக்கு தான் பயப்படுறோம், ஜனங்களுக்கு தான் பயப்படுறோம். ஆமாம், நான் திரும்பவும் சொல்கிறேன், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்படட்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட அநியாயம் கிடையாது, முகதாட்சியம் ஹalleluya. ஃபேவரிட்டிசம், இவங்களையும் விடக்கூடாது, இவங்களையும் விடக்கூடாது. இவர் எனக்கு ரொம்ப விரும்பின ஆள், இவர்னால எனக்கு நன்மை உண்டாகும். இல்லைன்னா சில ஆட்கள் இவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா, இவங்களுக்கு விரோதமாக சொன்னேன்னா என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. தைரியமாக நம்ம வாழ்க்கை க்ளீன் சிட்டாக இருந்துச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேவரட்டிசம் ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாரையும் ஒரே தராசில் தான் ஆண்டவர் வச்சு பார்க்குறாரு. ஆமென். அப்படிப்படிதான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹalleluya. அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் பொழுது யோசபாத் லேவியர்களும் ஆசாரியர்களும் இஸ்ரவேலிலுடைய வம்சத்தாரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்து விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படிக்கு எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது he commanded them, he established them, he gave them the office and he commanded them. This is how you need to hallelujah. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது. ஆமென். அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிற பயம், உண்மை, உத்தமம். இதை ரெண்டு தான் ஆண்டவர் கேட்பார். அங்கே போய் நிற்கும் பொழுது வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஹalleluya. குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், உண்மை உத்தமம் எங்கே இருக்குதோ அந்த நபரோட கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். ஹalleluya. அப்படிப்பட்டவர்கள் யாரு கூடயும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஹalleluya. Amen. Even if it is close friend, they will be bold enough to say what you're doing is wrong. Hallelujah. Amen. அதை தான் இங்கே சொல்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த வசனங்களோடு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், எங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கள் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எங்கள் சர்ச்சில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, பாஸ்டருக்கு ப்ளீஸ் பண்ணுவதற்காக அல்ல, எங்கள் கமிட்டியை ப்ளீஸ் பண்ணுவதற்காக அல்ல, எங்கள் ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காக அல்ல. ஆண்டவர், நீர் எங்களை இந்த இடத்துல இந்த பொறுப்பில் வச்சுருக்கிறீங்களா? ஆண்டவரே, உண்மை நாங்கள் உத்தம இருதயத்தோடு, உமக்கு பயந்து உத்தம இருதயத்தோடு உண்மையான காரியங்களை, நியாயமான நீதியான ஒழுக்கமுள்ள காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க. Many times we fail. None of us are perfect, Lord. நாங்கள் யாருமே நீதிமான அல்ல. மெனி டைம்ஸ் சில விஷயங்களில் நாங்கள் நல்லா இருக்கோம், சில விஷயத்தில் நாங்கள் தவறுறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. we need your grace. ஆண்டவரே, நாங்கள் நிலச்சி நிற்கணும். ஆண்டவரே, இந்த காம்ப்ரமைசிங் வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு, ஆண்டவரே எல்லாரோடையும் ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு பலனையும் கிருபையும் தாங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அது நிமித்தமாக வருகிறதான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உதவி செய்யும். நடத்தும் ஆலயேசு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.